ஏற்றி. அபி சென்னையில தாண்டி இருக்காரு, பீச்ல தான் இருக்காரு, நீ அனுப்பின வீடியோல இருக்காரு. உனக்கு நான் இந்த விஷயத்தை எப்படி சொல்ல போறேனே தெரியல. நீ வீடியோல எடுத்த ஆள் தான் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சா நீ இப்பவே அவரை பார்த்து பேசிடலாமே. சத்யா, போனை எடு, போனை எடு. கடவுளே, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? ஏன் இப்படி என் அபிய கண்ணுல காட்டி இப்படி கையில சேர்க்காம சோதிக்கிற? தேவி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏம்மா உங்க அம்மாவோட போன அவ்வளவு அவசரம் வாங்கிட்டு வந்த? தாத்தா, இங்க பாருங்க, இவர்தான் அபி. நான் இவனா? இந்த வீடியோ இப்ப எப்படி கிடைச்சது? சத்யா பீச்ல வீடியோ எடுக்கும் போது இவரும் அந்த இடத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு பாட்டி. அப்புறம் என்ன, சத்யாக்கு போனை போட்டு இந்த விஷயத்தை உடனே சொல்லு. இந்தா பொடி. சத்யா போனுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் பாட்டி. அவ எடுத்தா அபி அங்கேதான் இருக்காரு, அவர்கிட்ட போய் பேசுன்னு சொல்லதான் துடிச்சிட்டு இருக்கேன். ஆனா அவளுக்கு போனே போகல பாட்டி. அட கடவுளே, இது என்ன சோதனை? அபியும் சத்யாவும் பேசிக்கிட்ட பிரச்சனை தீர்ந்துருமே. ஆமா தாத்தா, நிச்சயம் அந்த செல்வ நாயகி அபி கிட்ட தேவி செத்துட்டான்னு தான் சொல்லிருப்பாங்க. அதனாலதான் அவரு பீச்ல அவ்வளவு விரக்தியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்ப சத்யா அவர்கிட்ட போய் தேவி உயிரோட தான் இருக்கான்னு சொன்னா போதும், அவர் என்ன தேடி இங்கேயே ஓடி வந்துருவாரு பாட்டி. ஆனா சத்யா போனே எடுக்க மாட்டேங்கிறா. நான் இந்த விஷயத்தை எப்படி அவகிட்ட சொல்றது?